அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். மதிமுகவிற்கு எம்பி சீட் இல்லையா? மதிமுக திமுக கூட்டணியில் இருந்து வருகிறது. மதிமுகவின் பொதுச் செயலாளரான திரு வைகோ அவர்களுக்கு சென்ற முறை மாநிலங்களவை எம்பி சீட்டை வழங்கியிருந்தது திமுக. தற்பொழுது ஏப்ரல் மாதத்தோடு தமிழகத்தில் உள்ள 6 மாநிலங்களவை எம்பிக்களுக்கான பதவிக்காலம் நிறைவு பெற உள்ளது. அதில் 4 பேர் திமுகவை சேர்ந்தவர்கள். அதில் ஒருவர் வைகோ. தற்பொழுது திமுகவின் சார்பில் மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளார்கள். அதில் 4 பேர் திமுகவை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். 2 பேர் அதிமுகவின் சார்பாக இருப்பார்கள். ஏனெனில் 34 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்படி பார்க்கும் பொழுது அதிமுகவின் சார்பில் 2 பேரும் திமுகவின் சார்பில் 4 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள். திமுகவிற்கு மாநிலங்களவை எம்பியை தேர்ந்தெடுப்பதற்கென்று ஒரு விதி உள்ளது. தோமோசாவிலிருந்து ஒருவர், சிறுபான்மையினரிலிருந்து ஒருவர், வழக்கறிஞர் பிரிவிலிருந்து ஒருவர், மீதம் ஒருவர் மட்டுமே கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தற்பொழுது கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு மாநிலங்களவை எம்பி பதவியை விட்டுத்தர ஏற்கனவே 18வது மக்களவை தேர்தலின் பொழுதே திமுக வாக்குறுதி அளித்துவிட்டது. அப்படி பார்க்கும் பொழுது திமுகவின் சார்பாக கமலஹாசன் அவர்கள் மாநிலங்களவை எம்பி ஆவது உறுதி என்று கூறப்பட்டு வருகிறது. இதேபோன்று திமுகவை சார்ந்த வழக்கறிஞர் வில்சன் அவர்களுக்கும் மீண்டும் மாநிலங்களவை எம்பி பதவி வழங்க திமுக தயாராகி வருவதாக சொல்லப்படுகிறது. தோமோசாவிலிருந்து மீண்டும் சண்முகத்திற்கு வாய்ப்பு வழங்கப்படுமா அல்லது வேறு யாராவது போட்டியிடுவார்களா என்று தெரியவில்லை. இதுபோன்ற சூழ்நிலையில் மதிமுக தங்களுக்கு 18வது மக்களவை தேர்தலின் பொழுது ஒரே ஒரு எம்பி சீட்டை மட்டுமே வழங்கியிருந்தீர்கள். ஏற்கனவே ஒரு மக்களவை சீட், ஒரு மாநிலங்களவை சீட் வழங்கியதன் அடிப்படையில் தான் கூட்டணியில் இருந்து வந்தோம். தற்பொழுது ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டை எங்களுக்கு வழங்க வேண்டும் என மதிமுகவின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திமுக இது குறித்து எந்தவிதமான முடிவையும் எடுக்கவில்லை. மேலும் ரிபன் மாளிகையில் மதிமுகவின் புதிய செயலகத்தின் திறப்பு விழா நடத்தப்பட்டது. அப்பொழுது மதிமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளரான திரு துரை வைகோ அவர்கள் கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது பேசிய அவர், மதிமுகவை மாவட்டம் தோறும் வலிமைப்படுத்த வேண்டும். இதற்காக தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டமாக சென்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மதிமுகவை வலிமைப்படுத்த திட்டமிட்டுள்ளோம் என குறிப்பிட்டிருந்தார். அப்பொழுது செய்தியாளர்கள், திமுக கூட்டணி எந்த தொகுதியிலும் வெற்றி பெறாது, அவர்களது வெற்றி பூஜ்ஜியத்தை நோக்கி இருக்கும் என கூறியிருக்கிறாரே, அதற்கு உங்களது பதில் என்ன என வினவப்பட்டது. அதற்கு மதிமுகவின் தலைமை நிலைய செயலாளரான திரு துரை வைகோ அவர்களோ, மக்கள்தான் இதை பற்றி முடிவெடுக்க வேண்டும், தமிழகத்தை யார் ஆள வேண்டும் என்றும், யார் எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என்றும், யார் வெற்றி பெற வேண்டும், யார் தோல்வி அடைய வேண்டும் என்பது மக்கள் கையில் உள்ளதே தவிர வேறு தனிப்பட்ட ஒருவரின் கையில் இல்லை. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படி பேசி இருப்பது அவரது கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இருக்குமே தவிர திமுகவின் வெற்றியை குறைத்து மதிப்பிடக்கூடிய அதிகாரம் அவருக்கு இல்லை. மேலும் திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது. வரும் தேர்தலில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. மேலும் தற்பொழுது மாற்று கட்சிகளுக்கு பதில் அளிக்க வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இல்லை. எங்கள் கட்சியை வலிமைப்படுத்துவதே எங்களது ஒரே இலக்கு. அதற்காக எங்களது கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் ஆசியுடன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மதிமுகவை வலிமைப்படுத்த உள்ளோம். மதிமுக வலிமை அடைந்தால் மட்டுமே நாங்கள் இந்த கட்சியை வளர்க்க முடியும். மேலும் கூட்டணி அமைக்கும் பொழுதும் அதிகப்படியான தொகுதிகளை கேட்க முடியும் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் மாநிலங்களவை எம்பி பதவி குறித்து இதுவரையிலும் அவர் பதிலளிக்கவில்லை. அதேபோன்று மதிமுகவின் சார்பாகவும் இதுவரையிலும் எந்தவிதமான பதிலையும் அவர்கள் அளிக்கவில்லை. திமுக மாநிலங்களவை எம்பி பதவி வழங்குமா என்பது கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. நன்றி.